ராஜஸ்தான் மாநிலத்துக்கு விளையாட போன நம்ம தமிழ் வீரர்களை அடிச்சு வெளியேற்றிருக்காங்க. என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்துல யூனிவர்சிட்டி லெவல்ல ஒரு பெரிய கபடி டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க. சோ இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக சவுத் இந்தியால இருந்து 4 டீம்ஸ் போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து 2 டீம்ஸ் போயிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இந்த 2 தமிழ் டீம்ஸும் ராஜஸ்தானுக்கு போய் மேட்சஸ் ப்ளே பண்றாங்க. அங்க எஸ்ஆர்எம் டீம் பாத்தீங்கன்னா ஹரியானா டீமுக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ணும்போது அந்த அம்பையர் பாத்தீங்கன்னா ஒன் சைடடா எல்லா டிசிஷன்ஸையும் கொடுக்குறாங்க. அதாவது எல்லா முடிவுகளும் ஹரியானா டீமுக்கு சாதகமா மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பைசா வாங்கிட்டு அந்த திருட்டுத்தனமான அந்த கேவலமான வேலையை அம்பையர்ஸ் செய்யறாங்க. எல்லா முடிவுகளும் ஹரியானா டீமுக்கு சாதகமா மட்டுமே கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் பசங்க போய் என்ன அப்படின்னு கேட்டா காடை கொடுத்து வெளியே உட்கார வச்சுறாங்க. நம்ம தமிழ் கோச் போய் என்னன்னு கேட்டா காடை கொடுத்துட்டு வெளியே உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அங்க எந்த ஒரு வெளியே இருந்து பாக்குற எந்த ஒரு ஆடியன்ஸும் போட்டோவும் எடுக்கக்கூடாது, வீடியோவும் எடுக்கக்கூடாது, லைவும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்யற திருட்டு வேலை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம தமிழ் பசங்க 2 பேர் வெளியே இருந்து வீடியோஸை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மேட்சஸும் போயிட்டே இருக்கு, அவங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரியானா டீம் பாத்தீங்கன்னா டேக்கிள் அப்படிங்கிற பேர்ல நம்ம பசங்களை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? ரொம்பலாம் இல்ல, லைட்டா எப்பவும் போல ரொம்ப டீசென்டான டேக்கிள் தான் பண்றாங்க. அதுக்கு மறுபடியும் போய் சண்டைக்கு ஹரியானா டீமை சேர்ந்த பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே போய் தமிழ்நாடு வீரர்களை அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு என்ன அப்படின்னா, அப்போ தான் அவங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் அம்பையர் ஒன் சைடடா டிசிஷன்ஸ் கொடுக்கும்போது தெரியாதது, அவ்வளோ நேரம் தமிழ் பசங்களை அடிக்கும் போது அந்த விஷயங்கள் தெரியாதது, தமிழ் பசங்க லைட்டா ஒரு டேக்கிள் கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணிட்டாங்களாம். அதுல தெரிஞ்சு எல்லாரும் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க நம்ம தமிழ் பசங்க மேலேயே தப்புனே வச்சுப்போமே, அவங்களே அடிச்சிட்டாங்க அப்படின்னா காடை கொடுத்து ஒன்று எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு 2 பிளேயர் வெளியே போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீ என்ன பண்ணிருக்க, பிளேயர்ஸோட மத்த டீம் போய் அடிக்கிறாங்க, ஆடியன்ஸ் அடிக்கிறாங்க, ஹரியானா டீமை சேர்ந்தவங்க அடிக்கிறாங்க. அப்ப டோட்டலா நீங்க நடத்துறது டோர்னமெண்டா இல்ல என்ன எலவனே தெரியல. உனக்கு அடிக்கிற உரிமை யார் கொடுத்தா? அதுவும் ஆடியன்ஸ் அடிக்கிறாங்க, மற்ற டீம்ல உள்ள பிளேயர்ஸ் அடிக்கிறாங்க. ஒரு போலீஸ் இல்லையா, அம்பையர்ஸ் இருக்கிறாங்க, தடுத்து விட மாட்டாங்களா? அங்க பெரிய மனுஷங்க 4-5 பேர் இல்லையா, அவங்க தடுத்து விட மாட்டாங்களா? சண்டே பெருசாக்குறாங்களா? சோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை அங்க இருந்த பாதி மக்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஃபைட் நடக்கும்போது கரெக்டா 8 நிமிஷம் பாக்கி இருந்திருக்கு. இந்த ஃபைட் நடந்து முடிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது வெறும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அடுத்த மேட்ச் பிளே பண்ணியிருக்கோம். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏமாத்தி நம்ம டீமை தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் அப்போ நடக்கும்போது எல்லார் போனையும் வாங்கி யாரையும் வீடியோ எடுக்கக்கூடாது, லைவ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்தவங்களையும் அடிச்சிருக்காங்க. ஆனா அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் மட்டும் பர்டிகுலரா நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் காசு எவ்வளவு கொடுக்கணும், எந்த டீம் ஜெயிக்கணும் எல்லாமே முடிவு செய்யறது பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் குரூப் தான். எதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடத்துறாங்க? நீங்களே வச்சு நீங்களே ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன மண்ணுக்கு அந்த டோர்னமெண்ட் நடத்துறீங்க? இதுக்கு எதுக்கு மற்ற டீம்ஸ்க்குலாம் ஓப்பன் டோர்னமெண்ட் எந்த டீம் ஆனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டீமுக்கு இன்விடேஷன் பண்ணி என்ன அளவுக்கு கொடுக்குறீங்க? நீங்களே டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்களே வச்சு நீங்களே ஜெயிச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு ஓப்பன் டோர்னமெண்ட் சொல்லி எல்லா டீமையும் அழைக்கிறீங்க? அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மாதிரி திருட்டுத்தனம் பைசா வாங்கிட்டு ஏமாத்துற இந்த மாதிரியான அம்பையர்ஸ் வெரிஃபை பண்ணது யாருங்க? இந்த மாதிரி கேவலமான அம்பையர்ஸை எதுக்காக வெரிஃபை பண்றீங்க? இந்த மாதிரி கேவலமான அம்பையர்ஸை எங்க போய் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு டீம் நார்த் சைடு போய் ஏதாவது ஒரு கேம் பிளே பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கேவலமான அம்பையர்ஸை ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர்னமெண்ட் நடத்துறவங்க அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பைசா கொடுத்து நீங்க இந்த டீம் ஜெயிக்கணும், இந்த டீம் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுகளையும் அந்த அம்பையர்ஸே எடுக்கிறாங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை பத்தி இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கல. ஏங்க உங்க பசங்க வேற ஸ்டேட்ல போய் பிளே பண்றாங்க, அங்க போய் அவங்க தான் ஏமாத்துறாங்க, அவங்க தான் எல்லா திருட்டுத்தனமும் பண்றாங்க, நம்ம பசங்களை போட்டு அடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்காம இருக்கீங்க. அண்ட் நம்ம பசங்க மேலேயும் தப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக அந்த டோர்னமெண்ட்டுக்கு போனோம்? அதுதான் என்னோட முதல் கேள்வி. ஏன்னா காலங்காலமா இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் சைட்ல இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டீம் போகுது அப்படின்னா ஒரு 4-5 திருட்டு அம்பையர் இருக்கான், அவங்க கிட்ட பைசா கொடுத்தா அப்படின்னா மேட்ச் அப்படியே மாத்தி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. கடைசியா நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீமுக்கும் நடந்துச்சு. ஸோ அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பசங்க எதுக்காக அங்க போனோம் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கேள்வி.
அண்ட் நம்ம தமிழ் டீம்ஸ்ட்ட வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், இந்த மாதிரி நார்த் சைடில் நடக்கிற பெரிய பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டே போகாதீங்க. இந்த மாதிரி தான் ஏமாற்றி ஏதாவது ஒரு நீங்கள் அடிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் இப்படி கூட்டிகிட்டு போனாலும் நாங்கள் மட்டும்தான் கேட்குறோம். யார் கேட்கணுமோ அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. யார் கேட்கணுமோ அவங்க கேட்டால் மட்டும்தான் இந்த விஷயம், இந்த பதில் வந்து கிடைக்கும். இந்த விஷயங்கள் இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கும். அவங்களே கேட்காம அமைதியாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் ஏதோ கபடி பிடிக்கும், நம்ம பசங்க, நம்ம தமிழ்நாடு டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுவோமா, அது வந்து ஒரு வாரம், அதிகபட்சம் ஒரு வாரம் ட்ரெண்டிங் ஆகுமா, ரெஸ்பெக்ட் தமிழ் பிளேயர்ஸ்னு போடுவாங்களா ஹேஷ்டாக்னு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது விஷயம் நடக்கும், மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டீம் இதை மாதிரி அங்கே போவோம், அவங்க மறுபடியும் இந்த பித்தாலாட்ட வேலையை பார்ப்பாங்க, நாங்கள் மறுபடியும் கத்துவோம், அது ஒரு வாரம் ட்ரெண்டிங் ஆகும். இதே விஷயம் தான் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா, உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, இவ்வளோ மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க, பைசா கொடுத்து அம்பையர் செட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறீங்க உங்கள் டீமை, இதெல்லாம் ஓகே. இதே போல் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் என்னைக்காவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோமா? ஸோ அகில இந்திய லெவலில் திசைன்வேலையில் 3 லட்ச ரூபா ப்ரைஸில் ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனலில் ஹரியானா டீம் தான் ஜெயிச்சாங்க. நம்ம இன்கம் டேக்ஸ் டீமை தோக்கடிச்சு ஹரியானா டீம் வந்து ஜெயிச்சாங்க. நாங்கள் ஒன்றும் அவங்கள வந்து திட்டலையே, அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. நாங்கள் ஒன்றும் அம்பையர்ஸை செட் பண்ணி ப்ளே பண்ண வைக்கலையே. அங்கே ஹரியானா டீமில் ப்ளே பண்ண பிளேயர்ஸும் நீங்கள் செட் பண்ணி ப்ளே பண்ணல, ஒன் சைடடாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கொடுக்கலையே. நாங்கள் கரெக்டாக தான் அம்பையர்ஸை செட் பண்ணுறோம். நீங்கள் ஜெயிச்சாலும் பாராட்டுறோம், நீங்கள் தோட்டாலும் பாராட்டுறோம். ஸோ எல்லா விஷயங்களும் நாங்கள் கரெக்டாக தான் செய்கிறோம். நீங்கள் மட்டும் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள், அதுவும் ஒரு சில மக்கள் மட்டும் செய்கிறீங்க. இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் நடந்துச்சு இல்லையா திசைன்வேலையில். அதில் வந்து உங்கள் ஸ்டேட்டு பல ஸ்டேட்லேருந்து பசங்க வந்து ப்ளே பண்ணாங்க, ஓகேங்களா? எங்கள் பசங்களுக்கு இப்போ நீங்கள் செஞ்சீங்களே, அடிச்சிங்க, சேரை தூக்கி அடிச்சிங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதே விஷயத்த நாங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனே அது ஏதோ நேஷனல் இஷ்யூ மாதிரி பெருசாக பேசியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. எங்கள் பசங்களுக்கு நடந்தால் நிறைய பேர் வாயே மூடிட்டு இருக்கீங்களா? ஏன்? அண்ட் நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு சில கேவலமான விஷயங்கள் அங்கே நடந்துச்சு இல்லையா, அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு சில நபர்கள் செஞ்ச கேவலமான விஷயத்த நாங்கள் செய்யவே மாட்டோம். ஏன்னா நீங்கள் செய்கிற மாதிரி அம்பையர்கிட்ட பைசா கொடுத்து மேட்சை செட் பண்ண மாட்டோம். அதே போல் ஒரு பிளேயர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் வேறு ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடித்து விரட்ட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சேரை தூக்கி அடிக்க மாட்டோம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டோம். உங்கள் ஸ்டேட்லேருந்து நாளைக்கு எங்கள் ஊருக்கு வந்து மேட்ச் ப்ளே பண்ண வந்தாலும் அவங்கள வந்து கௌரவமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாராட்டி அனுப்பி தான் எங்களுக்கு பழக்கம். ரெஸ்பெக்ட் இல்லாமல் நாங்கள் என்னைக்கும் நடத்த மாட்டோம். ஏன்னா இது நாங்கள் கண்டுபிடிச்ச விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை, மற்ற ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வந்தாலும் நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் நாங்கள் கண்டுபிடிச்ச விளையாட்டுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை. அதே போல் உங்கள் ஸ்டேட்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து பிகேல ஓரளவு நல்ல அமௌண்ட்டுக்கு போகிறாரு, கவர்மெண்ட் வேலை இருக்குது, இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அப்படின்னா அவர் அந்த எல்லா கிரெடிட்டையும் கபடிக்கு தான் கொடுப்பாரு. அந்த கபடியை கண்டுபிடிச்சது நாங்கள் தான். டேய், நீ ஓட்டுற பஸ்ஸை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான், அந்த பஸ்ஸை தான் நீ ஓட்டிட்டு இருக்க அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஆணவமா அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஒரு சில கிறுக்கு பசங்க வந்து இருக்காங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்புறம் இவ்வளோ நாளாக எங்கள் பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தோம். நீங்கள் வாய்ப்பு கூட கொடுக்கண்டாம், ஆனால் மரியாதை கொடுத்தா போதும். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயமும் இல்லை. இதுக்கு மேலே பேசியும் பிரயோஜனமே இல்லை. யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் கேள்வியும் கேட்க போகிறதில்ல. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவில் நான் யாரையும் பர்சனலாக டார்கெட் பண்ணி பேசவே இல்லை. அங்கே ஒரு விஷயங்கள் நடந்துச்சு, ஒரு சில மனுஷங்களால் நடந்துச்சு இல்லையா, அந்த மனுஷங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம செஞ்சது தப்பா கரெக்டாக அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தப்பான வேலைகள் செஞ்ச அந்த மனிதர்களையும் அம்பையர்களையும் மட்டும்தான் நான் சொல்கிறேன்.